பத்து கேவ்ஸ் இந்தியர் செட்டில்மெண்ட் குடியிருப்பு பகுதியில் 2.5 கிலோமீட்டர் நீள சாலை வளர்ச்சி திட்டத்திற்கு வழிவிட்டு வீடுகளை காலி செய்ய 44 குடும்பங்கள் கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியுள்ளன. ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி அதனை தெரிவித்தார். இவ்வாரம் குடியிருப்பாளர்கள் கோம்பாக் நில அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆகிய தரப்புகளுக்கு இடையிலான சந்திப்பில் அதற்கு இணக்கம் காணப்பட்டது. இது ஓர் இன விவகாரமாக முத்திரை குத்தப்படாமல் இருக்க அந்த நேரடி விளக்க கூட்டம் அவசியமானதாக அமீருடின் கூறினார். இந்த சாலை திட்டம் அப்பகுதியின் போக்குவரத்து வசதி, பாதுகாப்பு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் வீடுகளை காலி செய்ய போதுமான கால அவகாசம் வழங்கவும் தைப்பூச தயார் நிலையை மதிக்கும் வகையிலும் தாம் ஏற்கனவே கூறியபடி தைப்பூசத்திற்கு பிறகு அங்கு பணிகள் தொடங்கும் என்றார் அவர். வீட்டை காலி செய்தவர்களுக்கு தற்காலிகமாக அவர்களின் வாடகை செலவுக்கு உதவவும் ஸ்லாங்கூர் அரசு முன்வந்துள்ளது. குடியிருப்பாளர்களின் நலனை முன்னிறுத்தும் முறையான இந்த நீண்ட கால வளர்ச்சிக்கு மாநில அரசு 10 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. அவ்வகையில் குடியிருப்பாளர்களுக்கு மேலும் வசதியான அவர்களின் வாங்கும் சக்திக்குட்பட்ட வீடுகளை கட்டித்தர SPNB எனப்படும் தேசிய வீடமைப்பு நிறுவனத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.